இகழ்ச்சியை புகழ்ச்சியாக மாற்றும் அருமை இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் ஏசாயா 54:4. நிந்தையை இனி நினையாதிருப்பாய். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே அநேக நிந்தையை சுமந்திருப்போம் அல்லது நிந்தையை கடந்து வந்திருப்போம். சிலர் நிந்தையோடு தான் இன்னும் வாழ்கிறதை பார்க்கிறோம். இதற்கு முடிவே இல்லையா என மனதில் பல கேள்விகளோடு வாழலாம். கர்த்தர் சொல்கிறார், இனி உன் நிந்தையை மறந்துவிடு, அதை நினையாதே, நல்ல ஒரு மன நிம்மதியை நான் தருகிறேன் என்று. தூற்ற பலர் உண்டு, சேற்றை வீச ஆட்கள் உண்டு, இழிவுபடுத்தி கேவலமாக சித்தரித்து பேச நபர்கள் உண்டு, பிறருக்கு முன்பாக அவமதிப்பது பழி வாங்கும் எண்ணத்தோடு இருக்கும் நபர்கள் உண்டு, நேரில் சிரித்து பேசி பேசி நம்ப வைத்து அசிங்கப்படுத்துவது, இப்படிப்பட்ட நபர்களை நேரடியாக பார்த்திருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட நபர் இருக்கும்போது நயவஞ்சமாக பேசி ஒன்றுமே தெரியாத போல நடித்து அவர்கள் போன பிற்பாடு முற்றிலும் கேவலமாக பேசி குறை சொல்வது. கொள்ளாத மனிதர்கள், இவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் உள்ளது. கர்த்தர் ஒரு நாள் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். என் அன்பு தேவஜனமே, நிந்தையை சுமக்கிறாயா? நிந்தையோடு வாழ்கிறாயா? அந்த நினைவுகளை மறந்துவிடும். நிந்தையை இயேசு இப்பொழுது மாற்றுகிறார். நம்மை இழந்ததை, வசைப்பாடினதை மறந்துவிடும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிந்தைகளை மாற்றி இனம் புரியாத மகிழ்ச்சியை உங்களுக்கு தந்து நித்திய சமாதானத்தோடு வழி நடத்துவாராக. ஆமென்.